ஓகே ஓகே அன்பழகன் சார். ஓகே சார், 6 மணி நேரம் சார். நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த பேருந்துகளில் அதிக கட்டணம் மற்றும் இந்த கட்டண பிரச்சனை தொடர்பாக புகார் அளிப்பதற்கென்று எண்கள் அளிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த புகாரை பயணிகள் அளித்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்று மீண்டும் ஒரு புகார், அந்த புகாரை எங்கு தெரிவிப்பது என்றதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அன்பழகன் சார்கிட்ட கேட்டால் அவர் 8 புகார் தான் இதுவரை வந்திருக்கு, எங்களுக்கு புகாரே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா பல பயணிகள் புலம்புறாங்க, பல பயணிகள் அந்த புகார் எண்ணுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் போக்குவரத்து துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல் சென்னைக்கே இப்போ மண்டல வாரியாக அந்த புகார் எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புகார் எண்களில் புகார் அளித்து நடவடிக்கை எடுப்பதார்களா என்று அதை எப்படி சார் ஒரு பயணியால் ஃபாலோ பண்ண முடியும்? அது என்ன சிரமம் இருக்கு? இந்த விவாதமே வந்து அடிப்படையான பிரச்சனையை புரிஞ்சுக்காம வந்து விவாதம் போறதாகத்தான் நான் வந்து சொல்லுங்க சார். அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லுங்க சார். சொல்லுங்க. அடிப்படை பிரச்சனை சர்வீஸா பார்த்தா சர்வீஸா அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். பிரைவேட் அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் லாபம் இல்லாட்டி தொழிலை பேஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. நாம வந்து ஒரே நேரத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். ஒரே நேரத்துல பல லட்சக்கணக்கான பேர் போறதுக்கு மாற்று ஏற்பாடு நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து புக் பண்ணி பயணிகளை அனுப்பி விடலாம். ஆமினி பஸ்ல போறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள், அது எங்களுடைய அனுபவத்துல என்னன்னா சிங்கிள் பேசஞ்சர் தான் ஆமினி பஸ்ல அதிகமா போவாங்க. ஒருத்தர் ஃபேமிலியோட 4 பேர் 5 பேர் போறவங்க வந்து அரசு பஸ்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எங்க காம்படிஷன் வந்து குறைவாக இருக்கோ அப்பதான் கட்டணத்தை முறைப்படுத்த முடியும். காம்படிஷன் வந்து பற்றாக்குறை, பஸ் பற்றாக்குறை என்ற பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நீடிக்கத்தான் செய்யும். ரெண்டாவது வந்து ஒரு காலத்தில் ஆம்னி பஸ் ஓட்டுவதே சட்டவிரோதம் என்று இதே அரசாங்கம் சொல்லிச்சு. இப்பவும் சட்டத்துல அதுதான் இருக்குது. சட்டவிரோதம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து அதுக்கு வந்து நாங்க வந்து புகார் பெட்டி வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம்னு சொல்றதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைதான். நிச்சயமா யாருமே பேருக்கு வந்து வேணா வந்து சிலரை புக் பண்ற மாதிரி இது பண்ற மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப நடவடிக்கை எடுக்கணும்னா எல்லாரு மேலேயுமே நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஓட்டுவது என்பது வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு தான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாகத்தான் நீங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதை அரசாங்கம் முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் போதுமான அளவுல பஸ் விடணும். இப்ப ஆம்னி பொதுவா இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது, பொதுவா அன்பழகன் அவர்கள் சொன்னது போல இதுல இந்த மோட்டார் வாகன சட்ட திருத்தத்துக்கு பிறகு கார்பரேட்டை உள்ளே நுழைவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிச்சிருச்சு. கார்பரேட்டுகள் உள்ளே வந்து இந்த தொழிலையே வந்து இப்ப பல முறையில மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சிறு உரிமையாளர்கள்லாம் நாளைக்கு க்ளோஸ் ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஆபத்து அரசு பேருந்தும் ஆபத்து, இப்போ இருக்க ஆமினி உரிமையாளர்களுக்கும் ஆபத்து, எல்லாருக்குமே ஆபத்து தான். அப்படியெல்லாம் மத்திய அரசாங்கம் சட்டத்தை திருத்தி வச்சிருக்குது. முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பெர்மிட் கொடுக்க முடியும். இப்போ ஆல் இண்டியா பெர்மிட் வந்துட்டு எந்த ஊர்லனாலும் ஓட்டு அப்படின்னு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. யாரு கண்ட்ரோல்லையும் இல்லாத அளவிற்கான ஏற்பாடுகளை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நீங்க ஆம்னி பேருந்தே சட்டவிரோதம் சொல்றீங்க, ஆனா மத்திய அரசு ஆல் இண்டியா பெர்மிட் கொடுத்துட்டீங்க. ஒண்ணு முரணா இருக்குது. ஆல் இண்டியா பெர்மிட் ஆன் கான்ட்ராக்ட் தான். ஆல் இண்டியா பெர்மிட் வந்து ஸ்டேஜ் கேரேஜ் கிடையாது. இப்ப ஸ்டேஜ் கேரேஜா தான் எல்லாரும் ஓட்டுறாங்க. இப்ப மதுரையிலிருந்து சேலத்துக்கு, மதுரையிலிருந்து சென்னைக்கு என்று போர்டு வச்சு ஓட்டக்கூடாது. அதான சட்டம். ஆனா வந்து இன்னைக்கு ஓட்டுறாங்க. அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய இயலாமை காரணமாக, அரசாங்கத்தினுடைய இதுக்கான புதிய ஏற்பாடு இல்லாத காரணமா இதை வந்து இது பண்றாங்க. பொதுவாக எங்களை பொறுத்தளவுல பெரிய ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் பெரிய இது பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வரல. உண்மையிலே இந்த தொழில இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே கடனாளியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது ஒரு சர்வீஸ் செக்டாராக அரசாங்கம் பார்க்கணும். சர்வீஸ் செக்டார்ல கார்பரேட்டுகளை உள்ளே நுழைய சார். இப்போ நான் இந்த சர்வீஸ் செக்டாரா பார்க்கணுங்கிறது அங்க அரசு போக்குவரத்து கழகங்களோட நிலைமை அது. அதுல வந்து நான் நஷ்டம் லாபம் சொல்ல வரல, பயணிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலையே. ஒரு தனியார் பேருந்தை போல ஒரு நீண்ட தொலைவு அரசு பேருந்து சேவை இருக்குதா? அதான் கேள்வி.
சரி, அந்த அளவு சேவை வந்து சார் இருக்குதா? நீங்க வந்து சார் தினமும் அரசு பேருந்துல வந்து 1.25 கோடி பேர் டிராவல் பண்றாங்க. 1.25 ஆமா. கோடி பேருக்கு இல்ல அரசாங்கம் தானே இல்ல அதெல்லாம் சர்வீஸ் உண்மை, கொடுக்குது. அதெல்லாம் உண்மை. இல்ல சேவையை குறை சொல்லல சார். இந்த பண்டிகை காலத்துல அந்த தமிழ்நாட்டில் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதான் கேக்குறேன். பண்டிகை காலத்துல எல்லாமே இப்போ எங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு சார். இப்போ ஆம்னி பஸ் சென்னையை மையப்படுத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல இப்போ தமிழ்நாடு திருப்பூர்ல முழுவதும் இருந்து தான். சென்னை மையப்படுத்தி பேசல. டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கும் கோவையில இருந்து இங்க இல்ல, இல்ல, இல்ல. வர்றதுக்கும் அதே பிரச்சனை அதான் இருக்குது. இல்ல, இல்ல, அது ரைட்டு. ஆனா போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவு இருக்கிற பிரச்சனை, இப்ப திருப்பூர்ல லட்சக்கணக்கான தென் மாவட்ட மக்கள் இருக்கிறாங்க. சரி. அவங்க திருப்பூர்ல இருந்து தேனிக்கு ஓட்டணும், திருப்பூர்ல இருந்து ஆமா, மதுரைக்கு ஆமா. ஓட்டணும். ம். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து ம். சேலம் வழியா வந்து அந்த மாவட்டத்து மக்கள் போவாங்க. இப்படி எல்லா இடங்கள்லயும் பஸ் வசதியே ஏன்னா ஒரே நேரத்தில் ஓ. நீங்க இந்த பொங்கலை ஒட்டி ஒரு 10 லட்சம் பேரு 20 லட்சம் பேர் வந்து மொபைலைஸ் ஆகும் பொழுது இந்த சிரமங்கள் என்பது வந்து இருக்குது. ம். அதுக்கு வந்து ஒரு பக்கம் ஆம்னி பஸ் முறைப்படுத்தணும் அப்படின்னா ம். அரசாங்கம் கூடுதல் பஸ் விடணும். ஒரே நாளில கூடுதல் பஸ் யாராலையும் தயார் பண்ண முடியாது. ம். அதுக்காக தான் நாங்க மாற்று ஏற்பாடு என்ன சொல்றோம்னா, ம். நீங்க கல்லூரி பேருந்துகளை பயன்படுத்துங்க. ம். அதே போல வந்து ம். ஸ்கூல் பஸ்ஸை பயன்படுத்துங்க. அவங்க டாக்ஸே இல்லாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆஹா. சில ஸ்டேட்ல என்ன பண்றாங்கன்னா, ம். கல்லூரி பசங்க வந்து ஊர்களுக்கு போறதுக்கு ம். அந்த கல்லூரி பேருந்தே கொண்டு போய் ஏற்பாடு பண்ணி விட்டுறாங்க. ஓகே சார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சாதாரண ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே சார். அதே மீறி ஆம்னி பஸ்ல விருப்பப்பட்டு போறவங்க, அவர் சொன்ன மாதிரி சொகுசை விரும்பி போறவங்க ம். போகட்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் இந்த போட்டி இருந்தா நிச்சயமாக அதுவும் வந்து ஒரு முறைப்படுத்த வேண்டியது வரும். ஓகே. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு சர்வீஸா பார்த்தா தான், சர்வீஸா பார்க்காம இருவரும் சர்வீஸா இந்த பார்க்கணும். பிரச்சனைகள்லாம் ஓகே சார். ஆமா ஆமா ஆறு மணி நேரம் சார். ஓகே சார். நீங்க அதை ஒரு சேவையா பார்க்கணும். மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன ஆலோசனைகள் நீங்கள் கூறியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. அன்பழகன் சார், நிறைவாக சுருக்கமாக கருத்து சொல்லுங்கள் சார். இந்த ஆம்னி பேருந்தில் உள்ள பிரச்சனைகள், அதில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன, மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன சொல்லுங்கள், தீர்வை நோக்கி. இல்ல சார், ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த புகாருங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். நீங்க கிட்டத்தட்ட சென்னையில இருந்து நீங்க ஒரு கோயம்புத்தூர் ஒரே ஒரு புகார் தான் ஃபிளைட் கட்டணத்துக்கு நிகராக இந்த கட்டணம் இருக்கு. அதுக்கு தான் என்ன ஃபிளைட் இன்னைக்கு 18,000 ரூபாய் சார். சென்னை டு கோயம்புத்தூர் 18,000 ரூபாய். சொல்லுங்க. நீங்க 260 பேருந்துகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 பேருந்து 15 பேருந்து தான் அந்த அதிக கட்டணம் இருக்கு. நீங்க அதுல ஒரு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்கா. அத வந்து நம்ம வந்து பெருசா மொத்த இண்டஸ்ட்ரியே தவறா சொல்லக்கூடாது. அது ஒண்ணு. அரசு வந்து இதுக்குள்ள சாலை வரி வந்து கிட்டத்தட்ட அரசு 500 ரூபாய் ஒரு ஸ்லிப் இருக்கு. வரி அதிகமா இருக்கு. அதே தவிர இன்சூரன்ஸ் கட்டணம், அது மாதிரி நிறைய வாகனம் வந்து நீங்க ஆப்டர் கோவிட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40-50% வந்து உதிரிப்பாங்க விலையெல்லாம் உயர்ந்துருச்சு. அன்பழகன் சார், ஒரே ஒரு நிமிஷம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் அரியலூரை சேர்ந்த வினோத் என்ற ஒரு பையன் இருக்கிறார். அவர் கருத்தை கேட்டு உங்கள் கருத்தை கூறிய இந்த நிகழ்ச்சியை வந்து நாம் நிறைவு செய்யலாம். வினோத் சொல்லுங்க. வினோத், மாலை வணக்கம் பண்ணுங்க சார். ஹலோ, சொல்லுங்க வினோத். சார், ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 பக்கம் சொல்றேன் சார். 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அன்பழகன் சார்ட்ட தான் கேட்கணும் கேள்வி. ஒரு பொதுவா வந்து ஒரு வாரத்துல 5 நாள் ஓடுற அதே பேருந்து அதே டிஸ்டன்ஸ், ஆனா சனி ஞாயிறு மட்டும் ஏன் சார் அதிகமா வந்து கட்டணம் அதிகமாயிடுது? மற்ற நாள்லயும் ஏன் அதிகமாயிடுது? அது முதல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து கொடுக்குறாங்க, வசதி கொடுக்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா தான் இது பண்றாங்க. ஒரு சிலர் இந்த சிங்கிள் சீட் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஓர ஜன்னல் சீட்டுக்கு ஒரு ரேட்டு, பின்னாடிக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரிலாம் பண்றீங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து நோவடிக்கிற விஷயம் தான். ஒரு சாமானியனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நார்மல் ரேட்ல போவே முடியல, பயமா இருக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பைக்ல போயிறாங்க, ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் சொல்றாரு. கார்பரேட் வந்து நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்க சொன்னா நீங்க கொடுப்பீங்களா அன்பழகன் சார்? அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க கார்பரேட் போல நீங்களே ஒரு டீம் கொண்டு வந்து அதை நீங்க ரெடி பண்ணலாம், அதை பண்ணலாம். அதை நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே வினோத், நன்றி. இணைப்பில் வந்து இப்போ கருத்தை தெரிவித்தமைக்கு. சொல்லுங்க சார், அன்பழகன் சார், நிறைவா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். அதனால அரசு வந்து எங்களுக்கு வந்து பொது போக்குவரத்து, நீங்க வந்து இப்ப அரசுக்கு வந்து டீசல்ல மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொது போக்குவரத்துக்கு வந்து கட்டணம் குறைச்சு இயக்கிறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மத்திய மாநில அரசுகள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். பண்ணி கொடுத்தா நாங்க அரசோட வந்து கட்டணம் நிர்ணயிச்சு பண்ணி அரசோட ஒத்துழைத்து இந்த பயணிகள் பாதிக்காதவன நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நன்றி சார். அன்பழகன் சார், 6 மணி நேரம் சார். இந்த தீராத மக்கள் பிரச்சனைக்கு பண்டிகை கால பேருந்து கட்டண
உயர்வு பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும், மக்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மக்கள் கருத்துக்களோடு இணைந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.